ஸோ நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ட் பண்றீங்க. அந்த எம்எல்ஏ உங்களுக்காக ஒரு லாவை உருவாக்குறாரு. பட் அந்த லாவை சைன் பண்றதுக்கு கவர்னர் ரெஃப்யூஸ் பண்றாரு. இதான சிம்பிள் இஷ்யூ. இந்த கவர்னர் ஏன் இந்த லாவை ரெஃப்யூஸ் பண்ணணும்? ஏன் சைன் பண்ண மறுக்கணும்? கவர்னர் வேற பார்ட்டி, எம்எல்ஏ வேற கட்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேற பார்ட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற பார்ட்டி. அவங்க ரெப்ரஸன்டேட்டிவா கவர்னர் வராரு. ரெண்டு பார்ட்டியும் டிஃபரா இருக்கும்போது என்ன ஆகுது? லாவை உருவாக்குறதுல ப்ராப்ளம் வருது. பட் நம்ம என்ன யோசிக்கூடாதுன்னா, இந்த இஷ்யூ வந்து இட் இஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் கேம். இவர் பொலிட்டிக்கலா பண்ணியிருந்தாலும் நாம் இப்படி பார்க்கக்கூடாது. நமக்கான ஒரு லா வந்து பாஸ் ஆக மாட்டேங்குதுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரா இல்ல. வாட் இஸ் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்? மக்கள் தனக்கு பிடிச்சால எலெக்ட் பண்றாங்க. அது வழியா தனக்கு பிடிச்ச லா உருவாக்குறாங்க. அப்ப அந்த லாவை உருவாக்க முடியலன்னா இந்த உருவாக்கின ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? வீக்கா இருக்கு. பட் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் தூக்கிட முடியாது. கவர்னரே வேணாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரை வந்து தூக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த செட்டப்குள்ளேயே மறுபடியும் டெமோக்ராட்டிக் வாய்ஸ் உருவாக்கும். லா கிரியேஷனை டிலே பண்ணாம பாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு யார் ஐடியா தருவா? சுப்ரீம் கோர்ட். எனக்கு தெரியுது, நம்ம இந்த சேம் இஷ்யூ நேத்து தான் பார்த்தோம். அதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கலும் நேத்து பார்த்து அதே கோர் பாயிண்ட் பத்தி பேசுறதுனால இந்த ஆர்டிக்கல் இருந்து சேம் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணாம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பாலிட்டி கோர் கிளாஸ்லயே பார்த்துருப்பீங்க. இதை சான்ஸா யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட யூனிக் திங் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதில் ஒரு முக்கியமான பார்ட் பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் லிவிங் டாக்குமெண்ட். வாட் இஸ் லிவிங்? அதுக்கு இன்னொரு வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஆர்கானிக் டாக்குமெண்ட் சொல்லலாமா? அப்போ ஆர்கானிக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? மெக்கானிக்கல் டாக்குமெண்ட். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன கிடையாது? மெக்கானிக்கல் கிடையாது, ஆர்கானிக். இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன டிஃபரன்ஸ்? நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். பட் அகைன் ரிவிஷன் பண்ணலாம். நீங்க ஒரு ரூலை வந்து அதில் என்ன எழுதிருக்கோ அதை அப்படியே படிச்சு அதே மாதிரி யோசிக்கிறீங்கன்னா தட் இஸ் மெக்கானிக்கல் ரீடிங். நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னா 10 வயசுல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சது வேற மாதிரி இருக்கும், 30 வயசுல வேற மாதிரி இருக்கும், 60 வயசுல சேம் படம் இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேம் ரூல் தான், சேம் லைன் தான், என்ன மாறுது? கான்டெக்ட் மாறுதுல. வாட் இஸ் கான்டெக்ட்? இந்த ரூல்ஸோட வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறத விட அதோட கோர் எசன்ஸ் என்ன, எந்த கண்டெக்ஸ்ட் எழுதுனாங்க, அந்த கண்டெக்ஸ்ட்டை எந்த காலத்தில் எழுதுனாங்க. ஸோ கான்டெக்ட்னா என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ரூல் வச்சுக்கலாம். எல்லாரும் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே வரும். பட் எனக்கு வந்து அடுத்த மாதம் எக்ஸாம் வருது, 11 o'clock வரைக்கும் படிக்கணும் ஆசைப்படுறேன். இப்போ இந்த ஃபேமிலியோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, இல்லை இந்த ரூலை பாரு 10 மணின்னு போட்டிருக்கு, நீ 11 மணி சொல்றேன், வேர்டுக்கு வேர்டு மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் பண்றது என்னது? மெக்கானிக்கல் ரீடிங். வாட் இஸ் ஆர்கானிக் ரீடிங்? இன்டர்பிரட் பண்ணணும். டைமுக்கு ஏற்ற மாதிரி, கண்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி இன்டர் பண்ணணும். 10 மணி ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்? 10 மணின்ற நம்பர் கிடையாது, ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளுக்காக முடிவு பண்ண டைம். அதே ஃபேமிலியோட மெம்பர் தான் இவங்க, அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக 11 PM கேட்குறாங்கன்னா கரெக்ட் தான். இது என்னது? கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்பிரேஷன். இது உங்களுக்கு தெரியும். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 1950s இந்தியன் கவுன்சில் எழுதியிருந்தாலும் அந்த ரூல்ஸ் எல்லாமே பிரசன்ட் டைம் வரைக்கும் லிங்க் பண்ண முடியும், நமக்கான விஷயத்தை எடுத்துக்க முடியும். உங்களுக்கு புரியுதுல? சரி, இந்த ஃபர்ஸ்ட் பண்ணாங்களே மெக்கானிக்கல் ரீடிங் எப்போ பண்ணாங்களோ அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ரூல் புக்கு டெட் ஆயிடுச்சுல, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா காலம் மாறிடுச்சு, டைம் 11 ஆயிடுச்சு, அந்த ரூல் எல்லாம் பழசா இருக்கு, இந்த புக்கு வந்து வேஸ்ட் முடிவு பண்ணிக்கலாம். என்ன ரீசன்? நீங்க அந்த லைனோட ரூலோட வேர்டை பாக்குறீங்க, வேர்டு கிடையாது. இந்த ரூலை உருவாக்குனாங்கல்ல, இந்த ரூல் புக்கோட ஃப்ரேமர்ஸ், இந்த ரூலை உருவாக்குறதுக்கு மெயின் ஐடியா என்ன பர்பஸ்க்காக உருவாக்குறாங்க, அந்த பர்பஸை பாருங்க. நீங்க பர்பஸ் வச்சு யோசிச்சா இந்த லைனை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதான் பாயிண்ட், இதான் கோர் பாயிண்ட். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல எல்லா ரூலையுமே ஆர்கானிக்கா பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்டிகல் 21, அதனால இதை பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. எந்த மனிதனோட லைஃபையும் அவனோட பர்சனல் லிபர்ட்டியும் பறிக்க முடியாது, எக்ஸப்ட் பட் ஒரு கண்டிஷன் இருக்கு, அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ இதான ஆர்டிகல் 21. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் தான், பேசிக் தான். பட் அகைன் ரிவிஷன் பண்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வழக்கமா எல்லா கிளாஸும் சொல்றேன் பேசிக் எக்ஸாம்பிள். நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை ஜெயிலில் போறதுக்கு வரேன். அப்படி பண்ண முடியுமா? நீங்க என்ன சொல்லலாம்? மேல கோட் பண்ணலாம், நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஒன்லி அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். என்ன, நீங்க ஜெயிலில் போறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிலில் போட முடியும். என்ன ப்ரொசீஜர்? உங்களுக்கு இவர் மேல டவுட் இருக்குன்னா அதை என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். எங்க? கோர்ட்ல. ஸோ கோர்ட்ல ஃபர்ஸ்ட் நடக்கும், ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையல்ல 2 வக்கீல் பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணி முடிச்சுட்டு எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தானே பண்ணலாம், இவங்களே ஜெயிலில் போட முடியும், அதாவது டீடைன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆளை டைரக்டா டீடைன் பண்ண முடியாது. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் யார் எழுதுனா? நம்ம பார்லிமெண்ட் லால உருவாக்கணும். அப்ப அந்த லால சொன்ன ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொண்டு போ, டிஸ்கஸ் பண்ணட்டும், ப்ரூஃப் ரெடி ஆகட்டும், அப்புறம் என்ன பண்ணு? டீடைன் பண்ணு, என்ன ஜெயிலில் போடு. அப்போ அந்த அரெஸ்ட் பண்ணதுல நான் தப்பிக்கிறேன்ல, அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது லால சொன்ன ப்ரொசீஜர். அதனால கோர் பாயிண்ட். இப்போ நாளைக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் ஒரு லா போடுது, நாளைக்கு இந்த ஊர்ல ஒரு கலவரம் நடக்க போகுது. அந்த கலவரம் நடக்கிறதுக்கு மேபி இவர் காரணமா இருக்கலாம், ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சந்தேகத்தின் பேர்ல ஒரு என்ன பண்ணலாம்? டீடைன் பண்ணலாம், அதாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். ஒரு லா போட்டாச்சு, இது பேர் என்னது? ப்ரிவென்டிவ் டீடென்ஷனா. அதாவது உன்னை ஜெயிலில் போட போறோம், நாளைக்கு நடக்க போற கலவரத்தை தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் பண்றோம், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இப்போ நான் கேட்கலாம்ல, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, பட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. போலீஸ் என்ன சொல்லலாம்? லால இருக்கிற ப்ரொசீஜர் பார்த்து தான் அரெஸ்ட் பண்றோம், சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணலாம் போட்டுருக்கு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. பட் இந்த லா ஃபேரா இருக்கா? அன்ஃபேரா இருக்குல்ல, யாரை வேணா சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல இப்போ யோசிச்சோம்ல, இந்த கண்டெக்ஸ்ட்ல யாரு பெருசா இருக்கா? ஒரு பர்சனோட லைஃப் பெருசா இருக்கா,
லா பெருசா இருக்கா? லா தான் பெருசா இருக்குல்ல. என்ன சொல்ல புரிஞ்சா? இந்த சிச்சுவேஷனை நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம்ல. எந்த காரணத்துல அரெஸ்ட் பண்ணோம்? லா வேலிடா இருக்கு. அப்ப இந்த இன்டர்பிரேஷன் ஒரு பர்சனல் லைஃப் லிபர்ட்டி பார்க்கறத விட லா தான் பெருசா சொல்றாங்க. லால இருக்குது ஆனா அரெஸ்ட் பண்ணுவேன். உன் லைஃபை விட லா பாயிண்ட் தான் முக்கியம். பட் இப்போ யோசிங்களேன், இந்த ஆர்டிகல் உருவாக்கி இருப்பாங்களே யாரு? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ். அவங்க எதை ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க? லாவையா லைஃபியா? ஒரு பர்சனல் லைஃப் தான்ல. இப்போ நான் முடிவு பண்றேன், இந்த காலகட்டத்தை முடிவு பண்றேன். 1950s கரெக்டாக இருந்திருக்கலாம். என்ன ரீசன்? பார்லிமெண்ட் ஒரு லா போட்டால் கரெக்டாக தான் லா போடும். அப்போ அது ஒரு லா போட்டிருக்குன்னா அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக தான் இருக்கும். பட் இந்த காலகட்டம் அப்படி கிடையாது. இப்போ நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ இந்த இன்டர்பிரேஷன் யோசிங்களேன். போலீஸ் அரெஸ்ட் பண்ண வருது, என்ன சொல்லுது? இந்த லா படி அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லுது. நான் என்ன சொல்றேன்? லா விட இது பெருசு, என்னோட பிரைவசி முக்கியம். நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்னோட லிபர்ட்டி பிரைவசி போகுது. என்னோட பிரைவசி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த லா தப்பு. நான் ஆர்கியூ பண்றேன். யோசிக்க முடியுதா? ஒரே லைனை நம்ம என்ன பண்றோம்? அப்டேட் பண்றோம். இது யார் சொன்னது? 2017 கேஎஸ் குட்டசாமி கேஸ் தானே. என்ன சொல்றாங்க? ரைட் டு பிரைவசி இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். அதுதான் பெருசு. எதை விட? லாவை விட, லா ப்ராசஸை விட, லா ரூல்ஸை விட ரைட் டு பிரைவசி முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் ஒரு இண்டிவிஜுவலோட லிபர்ட்டி பிரைவசி அஃபெக்ட் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அது அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த லா வேலிட் கிடையாது. அப்படியே பார்லிமெண்ட் லா போட்டால் கூட ஜுடிஷியரில் பண்ண முடியும், ஜுடிஷியரில் சேலஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? 1950s அதே ஆர்டிகல் தான் லான்னு ஒன்று போட்டுருந்துச்சா, அதை இன்டர்வியூ பண்ணி என்ன பண்ணியாச்சு? கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர், மக்கள் அரெஸ்ட் பண்ணலாம். அதே ஆர்டிகல் தான் 2017 அதே லைன்ல வேற வார்த்தை பார்க்குறேன். ரைட் டு லிபர்ட்டி 21 கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ல கொடுத்துருக்காங்க. ரைட் டு பிரைவசி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சிட்டிசன் ரைட் ஆகுது அதிகமாகுது. இதை விட கவர்மெண்டோட பவரை விட. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆகுது சோல்ஃபுல்லா இருக்குல்ல, ஆர்கானிக்கா இருக்குல்ல. இதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம்? ஸோ எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 21 காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி மக்களுக்கான ஜஸ்டிஸை கொடுத்துச்சோ, சேம் லைக் தட் இந்த கவர்னர் இஷ்யூலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201 இந்த 2 ஆர்டிகளையும் இன்டர்பிரட் பண்ணி இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் இன்டர்பிரேட்டிவ் ஜஸ்டிஸ். இந்த இன்டர்பிரேட்டிவ் ஜஸ்டிஸ் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி வச்சிருக்கு? ஆர்கானிக்கா வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டிகல் 200, 201 எப்படி இன்டர்வியூ பண்ணி அந்த கவர்னர் டிலே பண்றாருல பில்லை பாஸ் பண்றதுக்கு, அந்த டிலேவை சரி பண்ணுச்சு. எப்படி டெமோக்ராட்டிக் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுச்சு, அதை பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த சேம் பேசிக்ஸ் ஆர்டிகல் 200, 201 ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஒன் செகண்ட் கேட்குறேன், ஆர்டிகல் 200யும் 201யும் நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம்? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஒரு அசம்பிளி ஒரு பில் அனுப்பிச்சுன்னா கவர்னர் என்ன பண்றாரு? சைன் பண்ணாம டிலே பண்றாருல, அப்படியே டிலே பண்றாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கவர்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 200ல கவர்னருக்கு ஒரு பில்லை சைன் பண்ணாம வித்ஹோல்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அது கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர், அது தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. சோ அதனால ஆர்டிகல் 200 படிக்க போறோம். நேற்று பார்த்தது தான் சேம். ஆர்டிகல் 200ல கவர்னருக்கு என்ன பவர் போட்டிருக்கு? ஒரு பில்லு வந்துச்சுன்னா ஓகே சொல்ல முடியும், சைன் பண்ண முடியும், அசென்ட். இல்லைன்னா அந்த பில்லை ஏதாவது மாத்தணும்னா எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் பிடிக்கல, போய் மாத்திட்டு வாங்க, இல்ல கன்சிடர் பண்ணுங்க. ஒரு அசம்பிளி அனுப்பின ஒரு பில்லை ரீகன்சிடர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது பவர். மூணாவது, அந்த பில் வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவா இருக்கு, கான்ஸ்டியூஷனே கெடுக்கிற மாதிரி இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட பவர் குறைக்கிற மாதிரி இருக்கு, ஃபெடரலிஸ்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னா இந்த பில்லை என்ன பண்ணுவேன்? பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுவேன். நான் எதுவும் முடிவு பண்ணல, பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுவேன். ஸோ பிரசிடென்ட் அனுப்புறதுக்கு பவர் இருக்கு. இந்த எல்லா பவர் யார் தரா? ஆர்டிகல் 200. அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, இதே ஆர்டிகல்ல ஒரு அசம்பிளி பில் அனுப்பிச்சுன்னா எதையுமே சொல்லாம வித்ஹோல்டும் பண்ண முடியும். எத்தனை நாளைக்கு அப்படின்றது ஆர்டிகல் 200ல போடல. யாரு போடல? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி போடல. என்ன ரீசன்? ஒரு பில் வந்துச்சுன்னா செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி சைன் பண்ணுவாங்க. எந்த கவர்னர் என்ன பண்ண மாட்டாரு? வித்ஹோல்ட் பண்ண மாட்டாரு. அவரே பண்ண போறாரு. அவரோட மெயின் வேலை என்ன? ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபங்க்ஷனை சூப்பர் ஆக்குற ஒரு வேலையை. கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாரு, சைன் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட் ஆக்குவாரு. அதான் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு தான் கவர்னர்ஸ் என்ன பண்றாங்க? எந்த விதமான ஆன்சரும் பண்ணாம நாங்கள் ரிஜெக்ட் பண்றோமா, ரீகன்சிடர் பண்ண சொல்றோமா, இல்ல பிரசிடென்ட் அனுப்புறோமா, எதுவுமே ஆன்சர் பண்ணாம என்னோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சைலண்டா இருக்கிறது. இது இன்னொரு பேர் என்னது? பாக்கெட் வீட்டோ. அதாவது அந்த பில் வேணாம் சொல்றாங்க. வீட்டோ மீன்ஸ் கேன்சல் அர்த்தம், நோன் அர்த்தம். நோன்னு சொல்லாம இருக்கிறது என்ன பண்றாங்க? பாக்கெட் போட்டுக்கலாம். பீயிங் சைலன்ஸ் அண்ட் சேயிங் நோ. இது யாரோட ஆர்குமெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்குமெண்ட். இன்னொரு பாயிண்ட், இந்த பிரசிடென்ட் அனுப்புறாங்கல்ல அந்த ஸ்டேட்டோட பில்ல, பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? அவருக்கு அதிகாரம் உண்டா? அடுத்த ஆர்டிகல் 201 என்ன சொல்றாங்க? சேம் ஓகேவும் சொல்லலாம், ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம், வித்ஹோல்டும் பண்ணலாம். அது 2 பவர் இருக்கிறதுனால பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஒரு ஸ்டேட்டோட பில் என்ன பண்ண முடியும்? டிலே பண்ணவே முடியும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்குமெண்ட். இது யாருக்கு பிடிக்காது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. அப்போ கேஸ் போடுறாங்க. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கு, தமிழ்நாடு கேஸ் போட்டிருக்கு. அது கிடைச்ச தீர்ப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து ஆர்டிகல் படி மெக்கானிக்கலா ரீட் பண்ணா வித்ஹோல்டு இருக்கு, அப்போ வித்ஹோல்ட் பண்ணலாம். மெக்கானிக்கலா ரீட் பண்ணா அது கரெக்டா இருக்கு. பட் அந்த மெக்கானிக்கல் ரீடிங் எதை உருவாக்கல? டெமோக்ராட்டி உருவாக்கல. டெமோக்ரஸியை வயலேட் பண்ணுது, டிலே பண்ணுது. அப்ப யார் உள்ள வருவா? சுப்ரீம் கோர்ட் உள்ள வருது. அப்ப இது வரைக்கும் பார்த்தது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்ட மீனிங் ஆர்டிகல் 200, 201. இப்ப அந்த லைனை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு? ரீஇன்டர்பிரட் பண்ணிருக்கு. எப்படி? ஒரு கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பில்ல டிலே பண்ற மாதிரி ஒரு அதிகாரம் இருக்குன்னா அதோட மெயின் எய்ம் என்ன? டெமோக்ராட்டிக் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணதானே தவிர டிலே பண்றது கிடையாது. அப்ப ஆர்டிகல் 200, 201 என்ன சொல்லல? கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டேட்டோட பில்ல வித்ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. கவர்னருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது எதுக்காக? டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் எஃபிஷியன்ஸா மாத்துறதுக்கு. பட் தமிழ்நாடு கவர்னர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணாம, டெமோக்ரஸி இம்ப்ரூவ் பண்ணாம நல்ல முக்கியமான பில்ஸ்ல டிலே பண்றாங்க. அதனால இந்த பவரை
அவன் வேற மாதிரி இன்டர் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கவர்னருக்கு ஒரு பில்லு வருதுனாலே அது யாரோட அட்வைஸ்? அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அட்வைஸ் தான். அவங்க தான் அனுப்புறாங்களே. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம், இல்ல கேபினெட் சொல்லலாம். மினிஸ்டர்ஸ் தான் பில் அனுப்புறாங்க. அசம்பிளில ரெடி பண்ணிட்டு அனுப்புறாங்க. அப்ப அவங்க அட்வைஸ் கேட்கறது உங்களோட வேலை. அப்ப அவங்க அட்வைஸ் கேட்டு இந்த பில்லை சைன் பண்ண போறீங்கன்னா 1 மந்த்ல சைன் பண்ணிடணும். இல்ல கேபினெட் சொல்றது கேட்க மாட்டேன், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது கேட்க மாட்டேன், எனக்கு அவங்க அட்வைஸ் பிடிக்கல, சோ நான் இந்த பில் என்ன பண்ண போறேன்? வித்ஹோல்ட் பண்ண போறேன். ஓகே, வித்ஹோல்ட் பண்ணு. உனக்கு என்ன இருக்கு? டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. பட் அந்த பவர் வந்து 3 மாசம் மட்டும்தான். ஸோ கேபினெட்டோட அட்வைஸ் உனக்கு பிடிக்காம அந்த பில்லை சைன் பண்ணாம ஒரு 3 மாசத்துக்கு வித்ஹோல்ட் பண்ணலாம். அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க மறுபடியும் என்ன பண்ணிடணும்? உனக்கு பில் பிடிக்கல, ரிட்டர்ன் அனுப்பிடணும். யார்கிட்ட? கவர்மெண்ட்டுக்கே ரிட்டர்ன் அனுப்பிடணும். பட் ரிட்டர்ன் அனுப்பும்போது ஏன் வித்ஹோல்ட் பண்ண, ஏன் திருப்பி அனுப்புற அப்படின்ற மெசேஜா போட்டுருணும். யூ மஸ்ட் கிவ் ஏ ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன். இது வரைக்கும் புரியல. கவர்மெண்ட் சொல்றது அப்படியே கேட்டா அந்த பில் என்ன பண்ணணும்? 1 மாசத்துல சைன் பண்ணி அனுப்பிடணும். கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட் பிடிக்கல, வித்ஹோல்ட் பண்ண போறோம்னா மேக்ஸிமம் 3 மாசம். அதுக்குள்ள அந்த பில்ல உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் வித்ஹோல்ட் பண்ற, ஏன் ரிட்டர்ன் பண்ற, ரிட்டர்ன் ஃபார்மெட்ல எழுதி கொடுத்துரு. ஒருவேளை இந்த பில் வந்து மோஸ்ட் சீரியஸ் இஷ்யூவா இருக்கு, அதாவது இந்தியாவோட ஃபெடரலிசத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, இந்தியாவோட கான்ஸ்டியூஷனுக்கு அப்போஸா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லாக்கு அப்போஸா இருக்கு, ஒரு சீரியஸ் இஷ்யூவா இருக்கா, என்ன பண்ணலாம்? நீ பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். பட் அந்த முடிவையும் 3 மாசத்துல எடுத்துடணும். அதுக்கு என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஒரு பில் அனுப்பிச்சுன்னா ஏதாவது ஒரு முடிவு 3 மாசத்துல எடுத்தே ஆகும். இன்டெஃபினட் பீரியட் கிடையாது, டிலேயிங் கிடையாது. ஸோ பிரசிடென்ட் அனுப்பியாச்சு. பிரசிடென்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்டோட பில்லை 3 மாசத்துக்கு மேல வச்சிருக்க கூடாது. 3 மாசத்துக்குள்ள அவர் பிடிச்சிருக்கா இல்ல ஓகேவா 3 மாசத்துக்குள்ள முடிவு பண்ணிடணும். அப்ப எப்படி பார்த்தாலும் கவர்னருக்கு மேக்ஸிமம் 3 மாசம், பிரசிடென்ட்டுக்கு மேக்ஸிமம் 3 மாசம். ஒரு பில்லை டிலே பண்ணணும்னா மேக்ஸிமம் 6 மாசம் டிலே பண்ண முடியும். ஒருவேளை நீ யோசிக்கிறேன், எனக்கு 3 மாசம் பத்தல, யாரு? பிரசிடென்ட். எனக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கு, இந்த பில்லு காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா அப்படின்னு டைம் எடுத்துக்கூடாது. என்ன பண்ணலாம்? உனக்கு ஹெல்ப் பண்றது யாரு இருக்கா? சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஆர்டிகல் 143 பயன்படுத்து. அதாவது பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? உனக்கு ஒரு டாக்குமெண்ட் புரியல, ஒரு இஷ்யூ புரியலன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிக்கலாம்? அட்வைஸ் வாங்கிட்டு, அட்வைஸ் வாங்கிட்டு சீக்கிரம் என்ன பண்ணு? அக்செப்ட் பண்ணு. அதாவது 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு முடிவு சொல்லு. ஸோ ஃபுல் செக் போட்டாச்சுல. பட் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏன்னா கவர்னர் பண்ணாரு, தமிழ்நாடு கவர்னர் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது கேபினெட் ஒரு பில் அனுப்புறாங்க கவர்னர் கிட்ட. கவர்னர் அந்த பில்லை எதுவுமே சொல்ல வித்ஹோல்டே வச்சிருக்காரு. அதாவது பாக்கெட் விட்டோ எதுவுமே சொல்லாம அவரோட பாக்கெட்ல அந்த பில் என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்கு. 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது. ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குது பில் என்ன ஆச்சுன்னு கேட்குது. அப்போ என்ன பண்றாருன்னா, எனக்கு இந்த பில் பிடிக்கல, ரிஜெக்ட் பண்றாரு. அதாவது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அந்த பில்லை படிச்சு பார்க்குது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ எதையும் மாத்தாம மறுபடியும் யாருக்கு அனுப்புது? கவர்னருக்கு அனுப்பு. தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்றாருன்னா இந்த டைம்ல பிரசிடென்ட் அனுப்பிக்கிறார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டிலே பண்ணலாமோ பண்ணிட்டு இருக்காரு. இனிமே பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் மறுபடியும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அனுப்பும்போது மேக்ஸிமம் 1 மாசம் தான். 1 மாசத்துக்குள்ள அதை ஓகே பண்ணி அனுப்பி விட்டுரும். ஸோ கம்ப்ளீட்ல அப்படியாச்சு, செக் வச்சாச்சு, டைம் லைன் வச்சாச்சு. அப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸை சுப்ரீம் கோர்ட் தருதுன்னா என்ன ரீசன்? ஆர்டிகல் 200-201 இன்டர்பிரட் பண்ற விதம் எப்படி இருக்கு? காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எஸ், கவர்னருக்கு வித்ஹோல்ட் பண்ற பவர் இருக்கு, ரீகன்சிடர் பண்ற பவர் இருக்கு, பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ற பவர் இருக்கு. பட் எல்லா பவர் எதுக்காக? டெமோக்ரஸியை, பீப்புள்ஸோட பவர் இம்ப்ரூவ் பண்றாரு தவிர பீப்புள்ஸோட வாய்ஸ் டிலே பண்றது கிடையாது. அப்போ டிலே ஆகுதுன்னா இந்த லைனுக்குள்ள என்ன இருக்கு? இந்த ஆர்டிகலோட கோர் ஐடியா என்ன ஆகுது? ப்ராப்ளம் ஆகுது. அப்போ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் லைன் வச்சிடலாம். ஓகேல? அப்போ அல்டிமேட் முக்கியமான பாயிண்ட் என்ன? கவர்னர் ஒரு முடிவு எடுக்கும் போது தனக்கு பிடிச்ச முடிவு எடுக்க முடியாது. அதாவது இந்த பில் வந்து எனக்கு பிடிக்கல, பர்சனல் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லி ஒரு பில்லை வித்ஹோல்ட் பண்ண முடியாது. அதாவது பொலிட்டிக்கலா பண்ண முடியாது. பிரசிடென்ட்டுக்கு நீங்க அனுப்பி வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கணும், பயங்கரமான த்ரெட்டா இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது, சென்ட்ரல் லா கான்ஃபிளிக்டா இருக்கு, ஃபெடரலிசம் வீக் ஆகுது, அந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூக்கு தான் பிரச்சனை இருக்கும். அது கூட நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ரீகன்சிடர் பண்ண சொல்லிட்டு திருப்பி அந்த பில் வந்துச்சுன்னா அப்போ நீங்க பிரசிடென்ட்டுக்கு மறுபடியும் அனுப்ப முடியாது, அடிக்கடி அனுப்பிட்டே இருக்க முடியாது. ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? கவர்னருக்கு வீட்டோ பவர் கிடையாது, அதாவது பாக்கெட் வீட்டோவும் கிடையாது. எதுவுமே சொல்லாம இன்ஃபினிட் பீரியட்ல பாக்கெட்ல வச்சுக்க முடியாது. ஒரு பில்லு வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்சல்யூட் வீட்டோவும் கிடையாது. இந்த பில்லு நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்சல்யூட்டா ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இவ்வளவு விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் இந்த தமிழ்நாடு கவர்னர் கேஸ்ல சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் இத்தனை வருஷம் டைம் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு பில்லை பாஸ் பண்ண வேண்டியதுன்றது மோஸ்ட் அர்ஜென்ட் இஷ்யூ. சீக்கிரமா முடிவு எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் தெரியும்ல, யூரோப்பியன் யூனியன் அதுல இருந்து யார் வெளியே வந்துட்டா? பிரிட்டிஷ் வெளியே வந்துட்டாங்க. பிரெக்சிட்னு சொல்லுவோம். பிரெக்சிட், பிரிட்டிஷ் எக்ஸிட் ஆயிட்டாங்க. இங்க இருந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து. இது சரியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பிரிட்டிஷோட யூகேவோட சுப்ரீம் கோர்ட் வந்து ஜஸ்ட் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு 24 பேஜஸ்லேயே ஜட்மெண்ட் எழுதி கிளியரா பவர்ஃபுல்லா டைம்லி சொல்லிடுச்சு. பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு கவர்னர் இஷ்யூ அதை அனலைஸ் பண்ண சொல்லி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு 400 பக்கம் அளவுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. டீடைல்டா எழுதுறது ஓகே, பட் ஒரு சீரியஸ் இஷ்யூனா டைம்லியா இருக்கணும், கான்செப்ட்லாவும் கிளாரிட்டியாவும் கிறிஸ்பா இருக்கணும். இன்னொரு முக்கியமானது, இந்த கவர்னர் சம்பந்தப்பட்ட கேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தனியா, கேரளா கவர்மெண்ட் தனியா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கவர்னர் பத்தி கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஒரே இஷ்யூ பத்தி நிறைய ஸ்டேட் சொல்லும்போது என்ன பண்ணிருக்கணும்? எல்லா கேஸையும் ஒரே கேஸா மாத்தி அர்ஜென்ட் இஷ்யூன்னு சொல்லி சீக்கிரமா டைம்ல என்ன பண்ணிருக்கணும்? தீர்ப்பு கொடுத்துருக்கணும். பட் நீங்க ஒவ்வொரு கேஸையும் தனியாக பாக்குறீங்க. அப்ப என்ன ஆகும்? டைம் அதிகமாகும். அப்ப ஜுடிஷியலியோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ் எடுத்துக்கிற விதம், இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இன்னும் கிறிஸ்பாவும் கான்செப்டாவும் டைம்லியா சீக்கிரமா இருக்கணும்.